மேடையில் இருக்கும் மாவட்ட நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் எல்லாரிடம் இங்க நிக்கிற நீங்க தான் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட். நீங்க எவ்வளவு கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இந்த வெயில்ல, நீங்க தான் இந்த கட்சியின் ஒரு முதுகெலும்பு. ஆக்சுவலா கட்சியில என்னன்னா எப்பவுமே மீட்டிங் பேசுவோம், ஸ்டார்டிங்ல பேசிட்டு போல லாஸ்டா பேசினா நம்ம முன்னாடி பேசுறவங்க எல்லாரும் பேசி முடிச்சிடாங்க, என்ன பேசுனே தெரியல. அதான் உண்மை. ஆனா நான் ஷார்ட்டா சொல்ல விரும்புறேன் என்னன்னா, இது உண்மையிலே சில முறைகேடுகள் நடந்ததா இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு தெரியல, ஓகேவா? ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்க பேரும் ஆதார் கார்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாதான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மட்டும் இல்லாம உங்களோட மொபைல் நம்பர் ஆல்ரெடி வாக்காளர் அட்டையோட ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும். இதை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்க ஃபார்ம் 8ல நிரப்பணும். இப்படி 1008 நுழைய வச்சிருக்காங்க. ஃபார்ம் 8ல நீங்க நிரப்பினா உடனே உங்களுக்கு அப்டேட் வராது. சோ அங்கங்க இழுக்க வச்சிருக்காங்க. ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம கட்சியில இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் முக்கியமா ஏம் பண்றதே இளம் வாக்காளர்கள் தான். இந்த 18 வயசு யாரெல்லாம் பூர்த்தி ஆயிருக்கோ நம்ம போய் நின்று வச்சுக்கோங்களேன், அந்த ஃபார்ம்ல தேவையான வார்த்தை கேட்கறாங்க. யாரு உங்க அப்பா, உங்க அப்பாவோட அப்பா யாரு, அவங்க அப்பா யாரு, எதுக்கியா உன் பேர் என்ன, ஓ ஓட்டு என்ன கூட போறதுதான். அவங்க அப்பா வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இதை வேணும்னு நிராகரிக்கிறதுக்காக தான் இந்த படிவம் அமைக்கப்பட்டுள்ளது. இத நீங்க ஃபார்ம் 6 நீங்க ஆன்லைன்ல கூட அப்ளை பண்ணலாம். முக்காவாசி நம்ம கட்சி தொண்டர்களை கேட்டுக்கொள்வது, உங்க பக்கத்துல இருக்க நம்ம கட்சி தொண்டர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம முக்கியமா ஆஃப்லைன் எதிர்பார்க்கறத முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல பண்ணுவோம். நம்ம நினைச்ச ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். 2026 தளபதியை அரியாலத்தில் உட்கார வைக்கணும்னா நம்ம எல்லாருமே எங்க ஒவ்வொருவருமே நம்ம சிறப்பா செயல்பட்டா மட்டும் முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.